அண்ணா ரைட்டா நண்பா நீ கொஞ்சம் பின்னாடி நண்பா கொஞ்சம் நிறுத்திங்க குழந்தை டைம் இருக்காதா தேவையான பிரச்சனை வரும் நிறுத்திங்க வண்டி நிறுத்திங்க தனியார் பேருந்தில் பயணித்த பெண்ணுக்கு சில்லறையும் டிக்கெட்டையும் வழங்காத நடத்துனரை காவல் நிலையத்தில் அழைத்து மன்னிப்பு கோர வைத்து மீதி சில்லறையை பெற்று சென்ற பெண்ணின் செயல் அனைவரிடத்திலும் பாராட்டினை பெற்றுள்ளது. கடலூர் மாவட்டம் கொக்குப்பாளையம் கிராமத்தை சேர்ந்த சின்ன பொண்ணு என்பவர் புதுச்சேரி மாநிலம் அரியூரில் உள்ள தனது சகோதரன் வீட்டிற்கு சென்றுவிட்டு மீண்டும் தனியார் பேருந்து மூலம் கோழினூர் வழியாக செல்ல 500 ரூபாய் கொடுத்து டிக்கெட் எடுத்துள்ளார். பணத்தை பெற்றுக்கொண்ட தனியார் பேருந்து நடத்துனர் டிக்கெட்டும் வழங்காமல் 500 ரூபாய்க்கு சில்லறையும் வழங்காமல் இறங்கும்போது தருவதாக தெரிவித்துள்ளார். அதன் பேரில் சின்ன பொண்ணு தான் இறங்க வேண்டிய கோழினூர் பகுதிக்கு வந்தபோது சில்லறை கேட்டபோது பின்பக்க படிக்கட்டில் இருந்து இறங்கி முன்பக்க படிக்கட்டிற்கு வரக்கூறியதால் பேருந்திலிருந்து இறங்கி முன்பக்க படிக்கட்டிற்கு சென்றுள்ளார். அப்போது நடத்துனர் விசிலடித்து வண்டியை எடுக்க கூறியதால் பேருந்து ஓட்டுநர் பேருந்தை வேகமாக எடுத்து சென்றுள்ளார். சில்லறையும் இல்லாமல் கையில் பணமும் இல்லாமல் நின்ற பெண் மகளிர் இலவச பேருந்தில் ஏறி விழுப்புரம் புதிய பேருந்து நிலையத்திற்கு சென்று தனியார் பேருந்து நடத்துனரிடம் சண்டையிட்ட போது நடத்துனர் தரைக்குறைவாக பேசியுள்ளார். நண்பா நீ கொஞ்சம் பின்னாடி நண்பா கொஞ்சம் நிறுத்திங்க குழந்தை டைம் இருக்காதா தேவையான பிரச்சனை வரும் நிறுத்திங்க வண்டி நிறுத்திங்க இதனால் பாதிக்கப்பட்ட பெண் விழுப்புரம் தாலுகா காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் பேரில் போலீசார் விசாரணை செய்து பாதிக்கப்பட்ட பெண்ணிடம் போலீசார் மன்னிப்பு கோர வைத்து மீதி தொகையை பெற்று தந்தனர். அரியூரில் தான் நான் பஸ் ஏறினேன். தனியார் பஸ் ஒன்று வந்துச்சு, எஸ்ஆர்கேன்னு சொல்லிட்டு ஒரு பஸ் வந்துச்சு. நான் ஏறி இந்த மாதிரி கோலினூர் கூட்ரோடு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 500 ரூபா காசு கொடுத்தேன். காசு கொடுத்துட்டு டிக்கெட் கேட்டால் டிக்கெட்டும் தரல, இருமாதோ தரேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. டிக்கெட்டும் தரல. சில்லறை கேட்டதுக்கு வளனூரில் வந்து தரேன்னு சொன்னாங்க. வளனூரில் வந்து சில்லறையும் தரவே இல்லை. அப்புறம் கோலினூர் கூட்டோடும் வந்துடுது. நான் இந்த மாதிரி சில்லறை கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டேன். இறங்கி வாங்க தரேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பின்னாடியே ஓடி வரேன் எனக்கு சில்லறை தாங்கன்னு சொல்லிட்டு. அவங்க என்னை பார்த்துட்டு சிரிச்சுட்டு அவங்க மட்டும் போகிறாங்க. மறுபடியும் நான் ஒரு பஸ்ஸு பிடிச்சி நான் மறுபடியும் புது பஸ் ஸ்டாண்டில் வந்து கேட்குறேன், இந்த மாதிரி ஏன் எனக்கு சில்லறை தரலன்னு சொல்லிட்டு கேட்குறேன். அதுக்கு அவன் என்ன சொல்கிறான், நீ என்கிட்டயே காசு கொடுத்த, யார்கிட்ட காசு கொடுத்தேன் அவன்கிட்ட போய் கேளு, ஏன் என்னை வந்து கேட்குறேன்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். 100 ரூபா கொடுத்து பஸ்ஸு டிக்கெட்டு கேட்டான். 100 ரூபா வாங்கி வச்சுன்னு சில்லறையும் கொடுக்கல, டிக்கெட்டும் கொடுக்கல. கூட்டு ரோடு டிக்கெட் எடுத்தேன். கூட்டு ரோட்டில் வந்து கொடுக்குறேன்னு சொன்னாப்புல. அங்கே வந்து இறங்கினோடனே சில்லறை கொடுன்னு கேட்டேன். அடுத்து ஷாப்பிங் அண்ணாண்டா வா தாண்டி கூட்டு ரோடு தாண்டி வா அண்ணாண்டா கொடுக்குறேன்னு சொன்னாப்புல. திரும்பி ஓடணும், வண்டி நிறுத்தாமல் எடுத்துன்னு போயிட்டாப்புல. கூட ஓடுறதும் பார்க்குறாப்புல.